தம்பி நீ ரெடியா கப்பியா? சின்ன வயசில் வானொலி இருக்காங்க, நல்லா முக்கியமான கருத்துலாம் பேசுவாங்க. இப்போ டிவிலலாம் வந்து கண்ணா முன்னாடி நடிக்கிறாங்க, கண்ணா முன்னாடி போகிறாங்க. வானொலி டிவிலாம் வந்து பொழுதுபோக்கு மாதிரி மாதிரி அது வந்து டிவியில் அவர் வந்து கிடையாது. வானொலி ரேடியோ தான் மிகவும் முக்கியமானது. நம்ம என்ன டிவி எதுவும் வந்தாலும் அதை ரீசார்ஜ் பண்ணால் தான் ஓடுது செல்ஃபோன்லாம். வானொலி ஃப்ரீயாகவே எங்களுக்கு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குது, செய்திகள் தெரிஞ்சுக்க நல்லா இருக்கும். ஒரு ஜாலியும் அப்போ இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அப்போ இருந்த ஒரு மகிழ்ச்சி இப்போ எவ்வளோ தான் டிவி ஒன்றாலும் என்னதான் ஒன்றாலும் இல்லை. குழந்தைகள்லாம் வந்து நிறைய வீணாக போயிடுது. அப்போ கேட்குறது மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வந்து அடுத்தது போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அரசு சமூக வானொலி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோங்க. சிலோன் எஃப்எம் தான் நிறையா கேட்போம். அதில் கேஎஸ் ராஜா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்துல் ஹமீது பிடிக்கும். நேர் விற்பனை ஒன்று போடுவாங்க, என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு நாடகம் கேட்டுருவோம், ஒளிச்சித்திரம் கேட்டுருவோம். நிறைய விஷயம் நாட்டுப்புற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது முதல் விஷயமா இருந்தது வானொலி தான். இன்றைக்கி அடித்தட்டு மக்கள் வந்து வானொலியால் தான் ஓரளவுக்கு ஒரு 20% விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? அடியேன் கூட. நீங்கள் அரசு சமூக வானொலி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் மேடம். அரசு சமூக வானொலி பண்பலை 90.4 உலக வானொலி தினத்தை முன்னிட்டு கும்பகோணம் மற்றும் அதை சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்களிடம் வானொலி அனுபவங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள். ஐயா வணக்கங்க, அவங்க பேருங்கய்யா? மகாலிங்கம் சார். மகாலிங்கம். ரேடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி ஏதாவது இருக்குங்களா ஐயா? நம்ம அனுபவிச்சுதான் இருப்போம். யார் சார் வானொலி வச்சு கேட்குறோம், இல்லைன்னா டிவியை பார்த்துக்கிறோமா? டிவி பார்க்கறது பிடிச்சிருக்குங்களா, இல்லை சின்ன வயசில் நீங்கள் கேட்ட வானொலி பிடிச்சிருந்துங்களா? சின்ன வயசில் வானொலி இருக்காங்க, நல்லா முக்கியமான கருத்துலாம் பேசுவாங்க. இப்போ டிவிலலாம் வந்து கண்ணா முன்னாடி நடிக்கிறாங்க, கண்ணா முன்னாடி போகிறாங்க. அதெல்லாம் இப்போ வெறுப்பாக இருக்குது. இப்போ வர படமெல்லாம் பார்க்குறதுக்கு டிவியில். ஏன் வானொலியில் ஏதாவது பிடிச்ச நிகழ்ச்சி ஏதாவது இருக்குங்களா? அதெல்லாம் மறந்து போட்டோம் சார், என்ன கல்யாணம். சரிங்க, நன்றியா. சலீம் சார், நீங்கள் வானொலி கேட்டிருக்கீங்களா? வானொலி கேட்டிருக்கோம், செய்தி கேட்போம், ஒலியும் கேட்போம். அதெல்லாம் முக்கியமாக அது பார்த்துக்கிட்டு இருப்போம். மற்றது டைம் நம்மளுக்கு இருக்கிற டயத்தில் இது நிகழ்ச்சி போட்டாங்கன்னா பார்ப்போம். சார், வானொலி கேட்ட அனுபவம் எப்படி இருக்குது சார்? அது நல்ல பொழுதுபோக்காக தான் இருக்குது. இப்போ டிவி நிகழ்ச்சின்னா பசங்க வந்து கார்ட்டூன் பார்க்குறானோ, அது பார்க்குறானோ, செய்தி பார்க்குறதுக்கு டைம் இல்லை. அவனை நம்ம செய்தி பார்க்குற தவிர அவனை கார்ட்டூன் பார்ப்பானோ. அதனால் நம்ம செய்தி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ரொம்ப நன்றி. இப்போலாம் வானொலி வந்து எஃப்எம் தான் நான் அதிகமாக விரும்பி கேட்பேன். அதுக்குமே ஒரு ஆண்டனா வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன். பட் அதில் ஆனால் அதிகமாக விளம்பரங்கள் வருது. ஆனால் வானொலியில் கேட்குறதுக்கு இனிமையான பாடல்கள், நல்ல பாடல்கள் எல்லாமே நல்லபடியாக கொடுக்குறாங்க. என்ன தான் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நிறையா மிஷின்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் அதாவது ஒரு நிலையம், அந்த வானொலி எஃப்எம் நிலையம் மூலயமா கேட்குறது தான் ரொம்ப இனிமையான மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குங்க. மற்றபடி நல்லா இருக்குங்க. என்ன தான் இருந்தாலும் பழசு ஓல்ட் இஸ் கோல்டு தான். உங்கள் பேர் சார்? சின்ன வயசில் அப்போல்லாம் ரேடியோ மட்டும்தான். அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது. இப்போ தான் டிவி, செல்லு எல்லாம் வந்து. நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்ட நிகழ்ச்சி என்ன சார்? டெய்லி வந்து தென்கட்சி சாமிநாதன் பேச்சு கேட்டால் தூக்கம் வரும். சரி சார். உங்கள் பேர் என்ன தாத்தா? என் பேர் அன்பரசு.
நீங்கள் வானொலி கேட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்போலேருந்து வானொலி கேட்குறது தான் என்னுடைய பொழுதுபோக்கு. நீங்கள் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு? விரும்பி கேட்குறது அந்த பழைய காலத்து பாடல், அர்த்தமுள்ள பாடல்களை மட்டும் கேட்பேன். இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வர பாடல்லாம் நம்மளுக்கு புரியாது, அதை பற்றி கேட்குறது கிடையாது. அப்படியே கேட்டாலும் ஒரு நேரம் சும்மா பாடிட்டு இருக்கக்குள்ளே கேட்டாலும் சிறியவர்கள் என்ன இந்த பாட்டுக்கு அது கேட்குறாப்புல தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது பண்ணிடுவோம், வேறு என்ன மாட்டேன். அப்போ இருக்கிற வானொலி உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சா இல்லை இப்போ இருக்கிற டிவி மொபைல் அதெல்லாம் உங்களுக்கு? எனக்கு கண்ணால் பார்ப்பதை விட காதால் கேட்பதே சரி ஆனது அப்படின்னு தான் நான் அது அதிகமாக பாட்டுகள் இதெல்லாம் விரும்பி கேட்பேன். நீங்கள் வானொலி கேட்ட அனுபவம் உண்டா? வானொலி ரொம்ப விரும்பி கேட்பேன். டிவியும் அதே மாதிரி விரும்பி பார்ப்பேன். இப்போ வானொலி எஃப்எம்மில் அப்பப்போ பாட்டு கொஞ்சம் கேட்பேன். சார், அப்போ நீங்கள் வானொலி கேட்டதுக்கும் இப்போ நீங்கள் அந்த டிவி ப்ரோக்ராம்லாம் பார்க்குறதுக்கும் எது நல்லா இருக்கு அப்படின்னு? இப்போ பார்க்குறது தான் அட்வான்ஸாக இருக்கு. சார் உங்கள் பேர்? என் பேர் ஐயூப். வானொலியில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கீங்க சார்? பொதுவாக அந்த நீங்கள் கேட்டல் பாடல் இந்த மாதிரி இதெல்லாம் கஸ்டமர் இதில் இது பண்ணுறது, முன்னாடி இதில் ஒர்க் ஷாப்பில் இருக்கப்பலாம் அதுதான் மேக்ஸிமம் ஓடும், இது பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த வானொலி கேட்குறது நல்லா இருக்கா இல்லை டிவி பார்க்குறது தான் நல்லா இருக்கா? வானொலியில் உள்ளது தான் நல்லாயிருக்கும். கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறதுக்கும் இதுக்கும் வானொலியில் உள்ளது இதுதான் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் டைமில் என்னென்ன நிகழ்ச்சிகள் ஓடும் சார் நீங்கள் வானொலியில்? நிறையா இந்த கதை இதெல்லாம் ஓடும். எஃப்எம்மில் இந்த கதை சொல்கிறது இந்த இதெல்லாம் நிறையா ஓடும். சாங்ஸ் இந்த இதுலேயும் நிறையா இது பண்ணிகிட்ருக்கோம். வானொலி கேட்ட அனுபவம் கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் 10th ஸ்டாண்டர்ட் படித்ததுக்கு அப்புறம் தான் கரண்ட் சம்மந்தமாக எல்லாமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே எஃப்எம் ரேடியோ தான் நியூஸ் கேட்குறது எல்லாமே எஃப்எம். இப்போ நிறைய டிவி மீடியாஸ் நிறைய இருக்கு. இப்போ டிவி பார்க்குறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கா இல்லை அப்போ வானொலி உங்களுக்கு உபயோகமாக? வானொலி தான் பெஸ்ட்டு. வானொலி கேட்குறது தான் பெஸ்ட்டு. டிவி பார்த்துட்டு எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது, பட் பாட்டு கேட்டுகிட்டே எல்லா ஒர்க்கும், அதனால் அதுதான் பெஸ்ட்டு. சார் உங்கள் பேர்? பாஸ்கர். சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? கேட்டிருக்கோம். எந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் வானொலியில் கேட்டிருக்கீங்க? வாழ்வளமும் நீங்கள் கேட்டவங்க ஒன்று போடுவாங்க, அப்புறம் ஒளியும் போடுவாங்க. சார் இந்த ஒளிமொழி பாடல்களுக்கு கடிதம்லாம் எழுதுவாங்களா சார்? அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எழுதியிருக்கீங்களா? எழுதலை. இப்போ தவறாமல் இந்த நிகழ்ச்சி நான் தினந்தோறும் கேட்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கா சார்? தவறாமல் அந்த உங்கள் விருப்பம் கேட்போம். டெய்லி கேட்போம். டெய்லி கேட்போம். இப்போ டிவி யூடியூப்லாம் வந்துருச்சுல்ல சார், இப்போ இது நல்லா இருக்கா இல்லை நான் கேட்ட வானொலி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? அப்போ அது ரேடியோ தான் இருந்துச்சு, அதான் கேட்போம். இப்போ தான் எல்லா டிவி எல்லாமே வந்துருச்சு, இப்போ டிவி பார்ப்போம். சரி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்களுக்கு கண்ணன் நீங்கள் சின்ன வயசில் அதாவது 90களில் வானொலி கேட்டீங்களா சார்? சின்ன குழந்தையில ஒரு ஊரில் ஒரு பெரிய பொட்டி மாதிரி இருக்கும். ஒரு 10-20 வீடு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு அந்த வீட்டில் போயிட்டு நாங்கள் அதை கேட்போம். எனக்கிட்ட போய் எல்லாரும் உட்காந்து சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது ஒரு 7-10 இருக்கும்போது அது நல்ல ஒரு அனுபவம். இசைன்றதே அதை வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. இசைன்ற ஒரு இருக்குன்றதே தெரிஞ்சுக்கிட்டதே வானொலியை வச்சு. இன்றைக்கும் அந்த வானொலியை பாட்டு கேட்குறது இரவு நிலங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். என்னதான் டிவி இது வந்தாலும், செல்லு அட்வான்ஸ் வந்தாலும், டிவி நிகழ்ச்சியை பார்க்குறது இரவு நேரங்களில் 10 மணி 11 மணிக்கு நல்ல பாடல்கள், அருமையான பாடல்கள் கிடைக்கிறது தான் இந்த ஒன்று. சார் உங்கள் நேம்? அஷ்ரஃப். சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? கேட்டிருக்கேன். இப்போ என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கீங்க சார் வானொலியில்? இதை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேட்டது விளம்பரம் தான். ஏன்னா விளம்பரம் எல்லாருக்கும் பிடிக்கிறது போல் இருக்கும். விளம்பரம் அது இல்லாமல் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அது போல் மலர் மூட்டம் நிகழ்ச்சி அதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் கேட்கறது இனிமையாக இருக்கும். நேர் விருப்பம்னு ஒன்று போடுவாங்க. என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அந்த பாட்டெல்லாம் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை எழுதி, அதாவது போஸ்ட் கார்டு எழுதி போட்டோம்னா படிப்பாங்க. அது படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு 8-9 மணிக்கு நேர் விருப்பம்னு போடுவாங்க. எங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்கள் சூஸ் பண்ணி அதில் போடுவாங்க. அதை கேட்டுருக்கோம். நீங்கள் எழுதிருக்கீங்களா சார் அது மாதிரி போஸ்ட் கார்டு? எழுதி போட்டிருக்கேன், நானும் கேட்டிருக்கேன். உங்களோட போஸ்ட் கார்டு படிச்சிருக்காங்களா சார்? ஏதோ படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு சொல்லுவாங்க. இப்போ நேரம்னா ஒரு 10 பேர்னா 10 பேரும் போடுவோம். அதில் என் பேர் வராதுங்கிற ஒரு ஆவல் இருக்கும். அது சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதில் நம்ம பேர் வந்திருக்குது, நமக்கு பிடிச்ச பாட்டு போட்டிருக்காங்க, எங்களுக்கு சந்தோஷம். இப்போ அந்த நீங்கள் கேட்டுட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்களா சார்? அப்போது அந்த அனுபவம் எப்படி இருக்கும் சார்? அது தனியான ஒரு ஃபீலிங். அது ஒரு சந்தோஷமானது. நம்ம எழுதி போட்டது வந்துருச்சு, பாட்டு கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்.
இது எப்போ வரும் தெரியாது, இல்லைன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம் இது போல் டேத்துக்கு வரேன்ட்டு. அது தெரியாதனால வந்து இன்றைக்கி போடுவாங்க நாளைக்கு போடுவாங்களான்னு கண்டினியூவாக 2-3 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அப்போ நம்ம கேட்கறதுனால எப்போ ஏதாவது 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர் இது மாதிரி சொல்லுவாங்க, அதில் கேட்டுக்கிறது என்ஜாய் பண்ணி. உங்க பேர் இந்திரா. உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்ன வானொலியில? பழைய பாடல்கள் கேட்டிருக்கேன். அடுத்தது காலையில் இந்த ஃபுட் சம்மந்தமான விஷயங்கள் அது நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்ல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதை கொஞ்சம் ரொம்ப நேரம் நல்லா கேட்க உள்ள ஒரு சப்போர்ட் ஒரு விஷயம் நிறைய கேட்டிருக்கேன். சார் உங்கள் பேர்? என் பேர் ஜின்னா. சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? ஆனால் நிறைய கேட்டிருக்கேன். நான் 1996 கேட்குறேன். 96 கேட்குறேன். நிகழ்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கும். காரைக்கால் பண்பலை 100.3 நான் நிறைய பேசியிருக்கேன். எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி காரைக்கால் நிகழ்ச்சி. அடுத்தபடி புதுவை எஃப்எம்லேயும் பேசியிருக்கேன், திருச்சி எஃப்எம்லேயும் பேசியிருக்கேன். ஆமாம், கோடை பண்பலையிலையும் பேசியிருக்கேன். எனக்கு நிகழ்ச்சி பண்பலை நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? என் பேர் ஆங்க. எனக்கு எஃப்எம்னா ரொம்ப பிடிக்கும் சார், பாட்டவே ரொம்ப பிடிக்கும், பாட்டெல்லாம் பிடிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவிலாம் கேட்குறோம். இருந்தாலும் வந்து சின்ன வயசில் கேட்ட அந்த வானொலியோட அனுபவங்கள்? நான் முதல்ல மாதிரி இப்போ வர்றதில்லை சார். முதல்ல பழைய பாடல்கள்லாம் விரும்பி கேட்போம். இப்போ அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸே இல்லாமல். சார் உங்கள் பேர்? முருகேசன். சார் வானொலிலாம் கேட்டிருக்கீங்களா சார்? அது நிறைய கேட்டிருக்கோம். நிறைய கேட்டிருக்கோம். சரி, இப்போயும் கேட்குறீங்களா சார் வானொலி? இப்போது கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ டைம் இல்லாதனால கேட்க முடியல, ஆனால் கேட்போம், நேரம் கிடைக்கும்போது கேட்போம். சார் அந்த வானொலியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்டிருக்கீங்க சார்? பழைய பாடல்கள் பிடிக்கும், நல்ல கருத்துக்கள் பிடிக்கும், கருத்தரங்கம் பிடிக்கும், பட்டிமன்றங்கள் பிடிக்கும், பாசிட்டிவான திங்கிங் எது இருக்கோ அதெல்லாம் பிடிக்கும். நீங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற நிகழ்ச்சின்னு ஏதாவது இருக்கா சார் வானொலியில்? விரும்பி பார்க்குறதுனாக்க அதாவது பப்ளிக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்தால் பார்ப்போம். ஆமாம். யாருடைய குரல் அதிகமாக கேட்டிருக்கீங்க சார் வானொலி? அதாவது இதெல்லாம் பண்பலை வந்து நாங்கள் அப்போது சிலோன் எஃப்எம் தான் நிறைய கேட்போம். அதில் கேஎஸ் ராஜா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்துல் ஹமீது பிடிக்கும். சார் உங்கள் பேர்? பேர் ராஜு. சார் வானொலியில் கேட்டிருக்கீங்களா சார்? இப்போ வயசில் கேட்டிருக்கிறோம். இப்போ டைம் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. சின்ன வயசில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வானொலியில் கேட்டிருக்கீங்க சார்? சின்ன வயசில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆகாஷ்வாணி செய்திகள் கேட்போம், விரும்பி கேட்போம். நீங்கள் கேட்டவை பழைய பாடல்கள் இதுமாரி விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ டிவி யூடியூப்லாம் வந்துருச்சுல சார், இப்போ இது நல்லா இருக்கா இல்லை வானொலி கேட்டதான் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? வானொலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் காது வழியாக கேட்குறது அறிவுபூர்வமாக, இது கண்ணு வழியாக பார்த்து அறிவுபூர்வமாக கேட்குறது. ரெண்டுமே நல்ல செய்திகள் தான். இது பார்த்து அறிகிறது, அது அறிவால் கேட்குது. சார் உங்கள் பேர்? என் பேர் பி மாரியப்பன் மேடம். சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? கேட்டிருக்கேன் மேடம், கேட்டிருக்கேன். சின்ன வயசில் இப்போயும் கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசில் கேட்டிருக்கேன். இப்போல்லாம் அது மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆமாம், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வானொலி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லா இருக்கும், தெளிவாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெசேஜ் இல்லை, வெறும் கண்ணாமண்ணான பாட்டு, விளம்பரங்கள் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வானொலியில் கேட்டிருக்கீங்க சார்? முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையிலேருந்து சொல்லிட்டு ஒரு வானொலி, அது நல்லாயிருக்கும். அது ஒளியும் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். நல்லாயிருக்கும். அவங்க நல்லா காமெடியாக பேசுவாங்க, நிறைய மெசேஜ் இருக்கும் அவங்க சொல்கிறதுல, நல்லாயிருக்கும், கேட்டிருக்கோம். இப்போ இந்த டிவி மொபைல் ஃபோன்லாம் வந்துருச்சுல சார், இது விட வானொலி நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குழந்தைகள்லாம் வந்து நிறைய வீணாக போயிடுது. அப்போ கேட்குறது மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வந்து அடுத்தது போயிட்டு இருக்காங்க. அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. தலைவலிக்குது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. முன்னாடி கேட்கும்போது நல்லாயிருக்கும், பாடலாம் கேட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும். என் பெண்ணுடைய பேர் ராமாயணம். வானொலி கேட்ட அனுபவம் இருக்கா சார்? அதையும் கேட்பேன். அதிகமாக நான் இதில் எல்லாம் கேட்டுருப்பேன். அவர் பேச்சு மட்டும் கேட்பேன். அவர் குரல் வந்து நல்ல குரலாக இருக்கும். அவரை கருத்து சொல்லக்கூடிய கருத்து அத்தனையும் உண்மையான கருத்தாக இருக்கும். ஆமாம், எல்லா அனுபவம் எல்லாம் நல்லதான் கருத்து சொல்கிறாங்க, அதை அனுபவிச்சு தான் சொல்கிறாங்க. அவர் ரெண்டாவது எனக்கு வந்து அவர் ஒரு மாமா எனக்கு. சரி சார். அதனால் அதை அனுபவம் தான் சொல்லுவாங்க. அவர் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தெரியாது. உங்கள் பேர் சார்? என் பேர் துரைமுருகன்மா.
வேலவன். சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? கேட்குறோமா? என்ன மாதிரி நிகழ்ச்சிலாம் வானொலியில் கேட்டிருக்கீங்க? வயலும் வாழும் கேட்குறோம். காலையில் எந்திரிச்சோன்னா டீ கடை பெஞ்சுன்னு ஒரு அரசியல் செய்திகள் ஓடும், அது கேட்குறோம். செய்திகள் கேட்குறோம். அப்புறம் பழைய திரைப்பட பாடல் இரவில் போடுறாங்க, அதெல்லாம் கேட்குறோம். கல்லூரி சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் போடுறாங்க, அதெல்லாம் கேட்குறோமா. அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இதில்? கல்லூரி சம்மந்தமாக பகுத்தறிவு சம்மந்தமாக நிறையா சொல்கிறாங்கம்மா, அதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறோம். அது மூலயமா நாங்கள் நிறையா கற்றுக்குறோம். இப்போ வானொலி கேட்டது நல்லா இருந்துச்சா, இல்லை டிவி ஃபோனே நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? நம்ம என்ன டிவி எதுவும் வந்தாலும் அதை ரீசார்ஜ் பண்ணால் தான் ஓடுது செல்ஃபோன்லாம். வானொலி ஃப்ரீயாகவே எங்களுக்கு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குது, செய்திகள் தெரிஞ்சுக்க நல்லா இருக்குமா. பாட்டி வணக்கம் பாட்டி, உங்கள் பேர் என்ன பாட்டி? என் பேர் சாந்தி. சாந்திங்களா? ஓகே. உங்களுக்கு நீங்கள் வானொலிலாம் கேட்டிருக்கீங்களா, ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம். ஓகேங்களா. எப்போ கேட்டிருக்கீங்க? இப்போ கேட்டிருக்கீங்களா, சின்ன வயசில் கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்டோம், இப்பயும் கேட்குறோம். இப்பெல்லாம் ரொம்ப கேட்கறது கிடையாது, அப்போ கேட்டது தான். ஓகே. அப்போ உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிலாம் பிடிக்கும்ல, என்ன நிகழ்ச்சிலாம் உங்களுக்கு பிடிக்கும்? ஏதாவது சின்ன வயசில் கேட்டிருக்கீங்க? எனக்கு சின்ன வயசுல இந்த கொஞ்சம் நல்ல விதமாக பேசுறதெல்லாம் பிடிக்கும். சார் உங்கள் பேர்? எஸ் மணிகண்டன். சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? கேட்டிருக்கேன் மேடம். என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வானொலியில் கேட்டிருக்கீங்க சார்? காலையில் வயலும் வாழும் கேட்போம். அப்புறம் விளம்பரங்கள் அதிகமாக கேட்போம், நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் விளம்பரம் கேட்கும்போது இந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? நீங்கள் சிறு வயதுலேருந்து மனசில் ரொம்ப பதிஞ்சது கலை உலகில் ராணி கல்யாணி கவருங்கிற அந்த விளம்பரம் போடும்போது தான் நான் ஸ்கூலுக்கே கிளம்புவேன். அதுபோல் நிறையா விளம்பரங்கள் வருது. அப்புறம் அறிவுள்ள செய்தியும், அதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது, அதுவும் பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. சார் இப்போ இந்த டிவி யூடியூப்ஸ்லாம் வந்துருச்சுல சார், இது நல்லா இருக்கா இல்லை வானொலி தான் எனக்கு கேட்டது ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? நான் இப்போ உள்ள இதுக்கு மொபைலு கொஞ்சம் நல்லது தான் இருக்குது. டக்குன்னு செய்தியை கேட்டுக்கலாம், அதில் பகுத்தறிவோட செய்தியை கேட்டுக்கலாம். வானொலி அது இருந்தாலும் வானொலி நம்பர் பெஸ்ட்டு. உங்கள் பேர் சார்? என் பேர் கோவி அரசு. சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கோம் மேடம். இப்போயும் கேட்டிருக்கீங்க? இப்போவும் ரேடியோ தான், வானொலி தான், ரேடியோ பெட்டி தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்ட நிகழ்ச்சி வானொலியில் என்னென்ன சார்? நாங்கள் வானொலியில் காலையிலே 6 மணிக்கெலாம் தென்கட்சி சாமியினுடைய பொன்மொழிகள், அடுத்தது மேக்ஸிமம் எம்ஜிஆருடைய பழைய பாடல்கள். இந்த எம்ஜிஆர் பாடல்லாம் இருக்குல்ல சார், அப்போ தான் கடிதம் எழுதி எனக்கு இந்த பாட்டு போடுங்க அப்படின்ட்டு வானொலிக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அனுப்பின அனுபவம் உண்டா சார் சின்ன வயசில்? அனுப்பியிருக்கோம் மேடம், காரைக்காலுக்கு மேலே அனுப்பியிருக்கேன், அது ஒளிபரப்பியிருக்காங்க. இப்போ வானொலியில் உங்கள் பேர் வந்தோடனே நீங்கள் பக்கத்தில் உங்கள் சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லியிருப்பீங்களா சார் என் பேர் கேட்டாங்க? பாட்டு கேட்குறது, அது எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். நம்ம பேர் பாருங்க, பாட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இங்கே பாருங்க நம்ம பாட்டு வந்துச்சு கேளுங்க அப்படின்னு. ஆனால் 2 தடவை போடக்கூடாதாம்மாங்க வீட்டில். இதுக்கு இது போட்டதே பெரிய தர்ம சங்கடமான செயலில் ஒரு நாள் வந்தே வராது, அப்படி ஒரு தமாஸ் அடிக்கிறது நாங்கள் வீட்டில் எல்லோரும் குடும்பம்லாம். ஆமாம் சார். இந்த மாதிரி இப்போ டிவி ஃபோன்லாம் இப்போ வந்துருச்சு, ஆனால் அந்த வானொலி அப்படின்றது ஒரு மறக்க முடியாத விஷயம் இல்லைல்ல சார்? இது நல்லா இருந்தா இல்லை வானொலி தான் கேட்டது நல்லா இருக்குது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? வானொலி டிவிலாம் அது பொழுதுபோக்கு மாதிரி மாதிரி, அது டிவியில் அவர் கிடையாது. வானொலி ரேடியோ தான் மிகவும் முக்கியமானது. உங்கள் பேர் சார்? பேர் இளையராஜா. உங்களுக்கு வானொலி கேட்ட அனுபவம் நிறைய இருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கரண்ட்லாம் இல்லை, அப்போ ஒரு சின்ன ரேடியோ வச்சுக்கிட்டு தான் நாடகம் கேட்டுருவோம், ஒளிச்சித்திரம் சொல்லுவோம், அப்புறம் பாட்டு போடுவோம், நேயர் அது கேட்டுருவோம், என்று ஒரு தகவல், அப்புறம் விவசாய சம்பந்தமாக எல்லாமே. இப்போ இல்லை, இப்போ நம்ம நினைக்கிற பாட்டை உடனே ரேடியோவில் இதில் ஃபோனில் அடிச்சு கேட்டுருப்போம். அப்போ நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறது தான் அது ஒரு நல்ல அனுபவம். இந்த இலங்கை வானொலியில் டிஹெச் அப்துல் ஹமீது மட்டும் அவர் பேசுகிறத கேட்குறதுக்காகவே ரேடியோவில் பேசுவாங்க. அவ்வளோ அருமையாக தமிழ் வச்சிருக்கு, நல்லா பேசுவாங்க. அவரோட பேசுகிற தமிழுக்காகவே ரேடியோ கேட்கலாம். சார் உங்கள் பேர்? தமிழ் அன்சாரி. சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வானொலியில் கேட்டிருக்கீங்க சார்? இது இலங்கை ஒளிபரப்பு பார்ப்பேன். திருவச்சி சாமிநாதன் அவர்கள் எங்கள் நிகழ்ச்சி நடந்தாலும் நான் போய் அதை கண்டிப்பாக பார்ப்பேன். அது மாதிரி மருதகாஸ் அவர்கள் பாட்டினுடைய இதை நான் கேட்பேன். கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டையார் பாட்டுங்களும் ரொம்ப விரும்பி கேட்பேன். பழமையான பாட்டுகள், கவிஞர்கள் அவர் எழுதி அப்போல்லாம் கதை, திரைக்கதை, டைரக்ஷனு இதெல்லாம் பழமையான
டைரக்டர்களை பார்த்து பார்ப்போம், நடிகர்களை பொறுத்து பார்ப்போம். சார் இப்போ வந்து யூடியூப் டிவி அப்படிலாம் வந்துருச்சுல்ல சார், இது நல்லா இருக்கா இல்லை வானொலி கேட்டது தான் ரொம்ப இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ வானொலியில் வந்து நிகழ்ச்சிகள் கொஞ்சம் நல்லா இருக்குது. சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய நிகழ்ச்சி சில வானொலிகள் நடத்துகிறாங்க. இப்போ யூடியூப் போதாமா உண்மையான நிகழ்ச்சிகள் வந்து ஒரு 30%, பாக்கி எல்லாம் போலிகள் 70% போலிகள் நடமாடுது. அதனால் வந்து யூடியூப்லேயே கொஞ்சம் நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். ஆமாம், அதனுடைய இது வந்து ஒரு தெளிவாக ஒன்று வந்து யூடியூப் சேனல்கள் வந்து இல்லை. அது சில பிரச்சனைகள்லாம் தான் நம்ம பார்த்து நடைமுறையை பார்த்துக்கிட்டு எது வந்ததுன்ட்டு ஏற்றுக்கிறோம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். குருசாமி. நீங்கள் எஃப்எம் கேட்டிருக்கீங்களா சார்? வானொலி பழைய காலத்தில் கேட்டிருக்கீங்க. என்ன நிகழ்ச்சி விரும்பி கேட்பீங்க? என்ன இதில் பயன்படுத்துறீங்கன்றது பாட்டு போடுவாங்க, இப்போ நாடகம் போடுவாங்க. சார் உங்கள் பேர்? என் பேர் காமராஜ். சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? வானொலி கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த கேபி சுந்தரம்பா பாட்டு, யானை பழத்தை கொண்டு அந்த பாட்டு கேட்போம். அது ஜிவாஜிவாசன் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, அச்சம் என்பது மடமையில அந்த பாட்டு கேட்போம். இந்த நாட்டுப்புற பாட்டு கிராமத்தில் வயவாக்கிய நடுவாங்களா அந்த பாட்டெலாம் கேட்போம். அதுதான் நாங்கள் விரும்பி கேட்போம். ரேடியோவில் செல்லை போட்டு எடுத்துக்கிட்டு வயவாக்கியில் போய் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு வேலை செய்வோம். நீங்க வானொலி கேட்ட அனுபவம்? சின்ன வயசுல சார் இப்ப சின்ன வயசுலனா ஒரு 90கள் 80கள் கேட்டிருப்பீங்க சார். அந்த மாதிரி நீங்க கேட்கும் போது உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி, அதாவது இது ரொம்ப பிடிக்கும், நாங்க காத்திருந்து இந்த நிகழ்ச்சிக்காக கேட்போம் அப்படின்றதா அந்த மாதிரி நிகழ்ச்சி சார் உங்கள் பேர்? என் பேர் எம் ராஜாங்கம், ஊர் குமரங்குடி. சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? வானொலி கேட்டேன் சார். அப்போயா வானொலி கேட்கும்போது உண்மையான செய்தி, உண்மையான கருத்துக்கள் இருந்தது. இப்போ எப்போ அந்த நேரத்தில் ரேடியோ இப்போ தட்டினா போகிறோம், அது இப்போ பேட்டரி வியாபாரமும் போயிடுச்சு. அப்போல்லாம் நல்ல செய்தி, நல்ல போக்குவரத்து நல்லா இருந்துச்சு. இப்போ நிறையா ஊடகங்கள் வந்திருக்கு, வெறும் பொய்யான செய்தி, பொய்யான தகவல், இதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நித்தம் ஒரு செய்தி, நித்தம் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பழைய செய்தி அதுமாரி எஃப்எம்மில் வர்றதுக்கான ஏற்பாடு என்ன கூட செய்யுங்க. சரி, வானொலியில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கீங்க சார்? நாங்கள் இல்லை கிராமப்புறங்கள், கிராம பாடல்கள், கிராம கருத்துக்கள் 7 மணிக்கு மேலே சில செய்தி எடுத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு படிக்கும் போது எல்கேஜியில் படிக்கும் போது ஒரு கருத்தான ஒரு செய்தியெல்லாம் இருக்கும். இப்போ அப்படிலாம் எடுத்தோடனே சினிமா போட்டு அந்த இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு அரசியல் செய்தியாக தான் இருக்குது. வேறு மற்ற செய்திகள் ஒன்றும் கிடைக்கல. அது உண்மையான செய்தியாகவும் இல்லை. இன்றைக்கி ஒரு செய்தி, நாளைக்கு ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. நாங்கள் பொதுமக்களுக்கு தான் தவிக்கிற வேறு ஒன்றும் கிடையாது. இதை கேட்டுட்டு அங்கே போகிறோம், அதை கேட்டு எங்கே போகிறோம், இப்படியே தான் இருக்கும் போது அந்த இது ரேடியோவில் கேட்ட செய்தி இப்போ இல்லைங்க. உண்மையான கருத்துக்கள் இல்லை. சார் வானொலி கேட்டது எப்படி இருந்துச்சு? ஒரு இனிமையாக இருந்திருக்கும்ல சார்? இருக்கும். அந்த ஒயர்லெஸை இழுத்து விட்டுட்டு, அந்த சைடில் ரேடியோவில் பட்டுன்னு இழுத்து விட்டுட்டு அந்த ஏரியில் கேட்கும் போது, நாங்கள் வந்து அலுமினியம் தட்டில் அப்படியே ஒயரை கட்டி இழுத்து அந்த காந்தத்தை இழுக்கும் போது அதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், பாட்டும் இதாக இருக்குங்க. வயக்காட்டில் வரலாம், கொள்ளையெல்லாம் எடுத்துக்கிட்டு போவோம், கரண்ட்டு தேவையில்லை. இப்போ அந்த செக்ஸே கிடையாது, கையில் பேட்டரியே கிடையாது. எல்லாம் கரண்ட்டு தான் தேவைப்படுது. அதிக கரண்ட்டு பணம் கட்ட வேண்டியதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம்மா, உங்க பேர்? சரஸ்வதி. வானொலி கேட்ட அனுபவம் இருக்கா? காரைக்கால் எஃப்எம் கேட்போம். காலைல 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் கேட்போம். சின்ன வயசுலலாம் வானொலி கேட்டுருக்கேன். கேட்டிருக்கோம். நல்ல நிகழ்ச்சிலாம் சொல்லுவாங்க. 8:30 என்னமோ அந்த உடம்பு டாக்டர் வந்து பேசுவாங்க, அதெல்லாம் கேட்போம். ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் பேசுவாங்க. அப்போ வானொலி நல்லா இருக்கு இல்ல டிவி தான் நல்லா இருக்கு? எது நீங்க நல்லா இருக்குன்னு? வானொலினா இப்போ காலையில டிஃபன் பார்த்து செஞ்சுட்டே இருக்கோம். இதை காதில் கேட்டுட்டே அந்த 9 மணி வரைக்கும் அதையே நாங்கள் டிவி பார்க்க முடியாது அந்த நேரத்தில். அதுக்கு முன்னே பிள்ளைங்க ஸ்கூல் அனுப்புறதும் சரி, இந்த ரேடியோவை காதில் கேட்டுட்டே சாப்பாடு செய்யறது, சமைக்கிறது எல்லாம் பண்ணுவோம். சார் உங்கள் பேர்? என்னோட பேர் அப்துல் ரஹீம் மேம். சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? கேட்டிருக்கேன் மேடம். என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வானொலியில் கேட்டிருக்கீங்க சார்? இப்போ நிகழ்ச்சி வந்துட்டு பார்க்க போனால் இப்போ வந்துட்டு பொதுநலமான ஒரு விஷயங்கள் வந்துட்டு விழிப்புணர்வுக்காக வேண்டி மக்களுக்கு தெரியும். வானொலி முன்னாடி எஃப்எம் ரேடியோ எல்லாம் பார்க்குறது இதாகும். இப்போ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. சார் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கேட்டதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி அப்படின்னா இருக்கா சார்? நிகழ்ச்சின்னா டப்புன்னு கேட்டதுனால எதுவும் சொல்கிறதுக்கு மனசுக்கு வரல. நிறையா இருக்குது மேடம், நிறையா இருக்குது. அந்த மாதிரி
ஒளியும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்க்க போனால் ஒரு சின்ன கிராமத்தில் வந்துட்டு ஒரு பொது டிவி வச்சு அதில் வந்துட்டு ஒளியும் வைப்பாங்க. அப்புறம் நியூஸு பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ வர கம்மியாகிட்டு இருக்குது. மனசு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. சார் உங்கள் பேர்? என் பேர் எம் செல்வராஜ் அணக்குடி. சார் வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? வானொலி கேட்டிருக்கேன். நாங்கள் வேணா தெரிஞ்ச காலத்திலே வந்து நீரா தண்ணி தான் குடிப்போம். அப்போது வந்து நாங்கள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு எழுந்திரிக்கிறதுக்கு வகை என்னன்னு கேட்டால் தென்கட்சி சுவாமிநாதன் வந்து இன்று ஒரு தொகை நிகழ்ச்சியை கேட்போம். அந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு எங்களுக்கு புத்துணர்வு ஏற்படும். பல கதைகள், பல கட்டுரைகள், பல சிந்தனைகள், உணர்வுபூர்வமாக உடல் உறுப்போடு இணைந்த ஒரு கவிதையும் கட்டுரையும் நாங்கள் அதை மனதில் ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக சில விஷயங்களை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். சார் நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் கேட்டிருப்பீங்களா சார்? என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கீங்க? அதாவது வந்து கிராமிய பாடல், கிராமிய நிகழ்ச்சி, பள்ளிக்கூடத்தினுடைய அரங்க நிகழ்வுகள், கிராமப்புற கலையெல்லாம் ரொம்ப ரசித்து உணர்வுபூர்வமாக உள்வாங்குவோம். இப்போ நம்ம 80s 90s நிறைய வானொலி கேட்டிருக்கோம். இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களா சார்? சூழ்நிலை இல்லை. இப்போ வந்து வானொலியே இல்லை. நல்லா இருக்கும். கேட்டு போலி ஆனால் அப்போ கேட்டிருக்கீங்க? சார் நீங்கள் கேட்ட வானொலியிலே நிறைய நிகழ்ச்சிகள் கேட்டிருக்கீங்க. அது நீங்கள் ரொம்ப ரசித்த நிகழ்ச்சி. சார் உங்கள் பேர்? சேகர், குமரன்குடி. வானொலி கேட்டிருக்கீங்களா சார்? நிறைய கேட்டிருக்கோம். 80 to 85 வான்வெளி இல்லாத வீடுகளே இல்லை இல்லைங்களா? பழைய பாடல்களும் நாடகங்களும் நிறைய விஷயம், நாட்டுப்புற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது முதல் விஷயமா இருந்தது வானொலி தான். இன்றைக்கி அடித்தட்டு மக்கள் வந்து வானொலியால் தான் ஓரளவுக்கு ஒரு 20% விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? அடியேன்னு கூட. இப்போ வானொலி தான் இன்றைக்கி ரேடியோ, இந்த டிவி இதெல்லாம் வராதுக்கு முன்னாடியே, இந்த பெரிய இந்த ஒளிபெருக்கெல்லாம் வராதுக்கு முன்னாடியே வீட்டில் ஒரு சின்ன ஒரு வானொலி பெட்டி இருக்கும் இல்லை, அதில் தான் நிறைய நிகழ்ச்சி நம்ம கேட்டிருக்கோம். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயங்களாக அதை தெளிவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த ஐயா தம்பி சொன்ன மாதிரி மிக முக்கியமானவங்களாம் பேட்டி எடுத்து அதில் ஒளிபரப்பும்போது காதுக்கும் இனிமையாக இருந்து மனசுக்கும் இனிமையாக இருந்தது. இன்றைக்கி மொபைல் வந்ததுனால என் அனுபவம் அதெல்லாம் மாறி போச்சு. ஜஸ்ட் யாராவது கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஏதாவது முக்கியமான விஷயங்கும் போது இந்த பேப்பர் பார்த்து இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி வரப்போதா, இன்றைக்கி அரசு மாதிரி உள்ளவங்க நல்லா தெளிவுபடுத்துவீங்க, அப்படி ஒரு விஷயம் வரப்போதா அப்படின்னு அந்த நேரத்தில் பார்க்கும். அவ்வளோதான். அதுக்கான நேரங்கள் இல்லை இப்போ மக்கள்கிட்ட. ஆனால் இது மாதிரி நிர்வாகங்களை வந்து இது மாதிரி பூக்கடை அது மாதிரி கடையில் இருக்கும்போது எப்பவும் வானொலி கேட்டுகிட்டே எஃப்எம் ரேடியோ இந்த இதெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணி என்னென்னமோ வந்துருக்கு, கருவியெல்லாம் வந்துருக்கு, சிப்பெல்லாம் போட்டு கேட்குறாங்க. அது மாதிரி ஒரு சிஸ்டத்தில் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ. ஏன்னா இப்போ காதால் மட்டும் கேட்குற ஒரு விஷயம் அது மட்டும் தான், கண்ணால் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வானொலியை நிறைய நிகழ்ச்சிகளில் ஒரு கதைகளோ கட்டுரைகளோ நல்ல விஷயங்களோ நாட்டு விஷயங்களோ காதால் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கலாம், தான் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அது கண் யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்களோ அதுக்காக டைம் ஒதுக்க வேண்டியதில்லை. காதால் கேட்டு டிரைவிங் பண்ணலாம், வேலையும் செய்யலாம், வயல்காட்டு வேலை இன்க்ளூடிங் அப்படியும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் நான் விவசாயம் பண்ணும்போது வயக்காட்டில் கூட எஃப்எம்மில் வச்சு கேட்டுட்டு மக்கள் கை தட்டி கும்பி பாட்டுப்படுத்திக்கிட்டு நாடகம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயந்தான். இந்த காலத்தில் கொஞ்சம் சுலபமாகிடுச்சு. ஏன்னா பரபரப்பான உலகம், தேடல் அதிகமாகிடுச்சு, மனிதனுடைய தேடல் அதிகமாகிடுச்சுங்கிறதால கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அவ்வளோதான். வானொலி இல்லாத வாழ முடியுங்கிறது ஒரு காலத்தை வேறு, இன்றைக்கும் உண்டு. அதை சார்ந்து தானே டிவியில் வந்துருச்சு. மொபைல், டிவி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் அதை சார்ந்து தான் வந்திருக்கு. அதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா கொஞ்சம் பலமாக பண்ணணும். இப்போ வானொலி மறுபடியும் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா இந்த டிவி இந்த மொபைல் இதை விட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அதை விட காதில் கேட்டுக்கிட்டு விஷயத்தை கற்றுக்கலான்டான்னு போகணும். அப்படி கொண்டு வரணும் நீங்கள் வருங்காலத்தில். அதுதான் என்னுடைய வாய்ப்பு. உங்கள் பேர்? கலைமதி. அம்மா, அந்த காலத்தில் இந்த வானொலிலாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோங்க. இப்போ அந்த காலத்தில் நீங்கள் கேட்ட வானொலி நல்லா இருந்துச்சா? இப்போ நீங்கள் டிவி மொபைல் ஃபோன் நிறையா வந்துருச்சு, இது நல்லா இருக்கா இல்லை அந்த காலம் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் எப்படி எதை நினைக்கிறீங்க? அந்த காலமே பெஸ்ட்டு தான். எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்கம்மா? அது அந்த காலத்தில் எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இப்போ இருக்கிறத விட அப்போது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லோவான இதாக இருந்து இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சார் உங்கள் பேர்? குணராஜன். சார் இந்த மாதிரி உலக வானொலி தினம் இந்த 13ஆம் தேதி நாங்கள் கொண்டாடுறோம். இந்த வானொலி பற்றி அதாவது நீங்கள் சின்ன வயசில் கேட்டுருக்கீங்களா சார்? நிறையா. அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து ரேடியோ தான், வேறு டிவி கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்லி ரேடியோ தான்.
கரெக்டாக 12 மணிக்கு வந்து அந்த புதிய பாடல்கள், அந்த விவசாயி படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், இந்த மாதிரி படங்களில் பாட்டு போடுவாங்க. நாங்கள் ஸ்கூலு 4வது 5வது படிக்கும் போதெல்லாம் உடனே அர்ஜென்ட்டாக கிளம்பி அந்த ஸ்கூல் மத்தியானம் இடைவேளை வரும்போது ஒடியாந்து ரேடியோ போட்டு அந்த பாட்டை வச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவோம். அப்போல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரேடியோ வந்து செய்தி எல்லாரும் மக்கள் எல்லாம் ரேடியோலாம் உட்காந்துருவாங்க. அப்போ வந்து இந்த சரோஜ் நாராயணசாமின்னு ஒருத்தவங்க பேசுவாங்க. அந்த செய்தியை கேட்க அவங்க குரலுக்கும் அவங்க வாய்ஸுக்குமே ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே உண்டு. அவங்க வந்து நல்லா அருமையாக பேசுவாங்க. அவங்க செய்தி வாசித்தால் அந்த செய்தி வந்து ஒரு கெத்தாக இருக்கும். அப்படி செஞ்சாங்க. தென்கட்சி சுவாமிநாதன் இளைய வேலை செஞ்சாங்க. எங்கள் சித்தப்பா தான் வேணும் அவர். அடிக்கடி நம்ம வீட்டில் வருவாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் இந்த கச்சேரி மாதா வந்து அவர் சின்ன வயசுல வந்து எங்கள் இந்த ஏரியாவிலே எங்கள் வீட்டில் மட்டும்தான் பெரிய ரேடியோவாக இருக்கும். அப்போ வந்து இப்போ பெரிய ஹைட்டாக ஒரு மரத்தை நட்டு அதில் வந்து ஏரியல் கட்டியிருக்கோம். அப்போ லைசன்ஸ் உண்டு. அப்போ ரேடியோவுக்கு லைசன்ஸ்லாம் உண்டு. அந்த லைசன்ஸ் வந்து அந்த போஸ்ட்மேன் வந்து பார்த்துட்டு ஏமாற்ற முடியாது. போஸ்ட்மேன் வந்து பார்த்துட்டு குறிச்சிட்டு போயிடுவார். குறிச்சிட்டு போயிட்டு நம்மளுக்கு இப்போ பேப்பர் வரும், தபால் மாதிரி ஒன்று வரும், பணம் கட்ட சொல்லி. அப்போ 5 ரூபாய் 4 ரூபாய் தெரியல எங்கள் அப்பா கட்டிகிட்டு இருப்பாரு. இந்த எங்கள் ரேடியோ எடுத்துகிட்டு போய் எல்லார் வீட்லேயுமே கேட்பாங்க. நல்லா இருக்கும். அந்த காலத்தில் வந்து ஒரு சிறப்பு, ஒரு ஆர்வம் இப்போ எதுவுமே ரேடியோவில் இல்லை. எல்லாம் குறைஞ்சி போச்சு. எல்லாம் டிவி அது இது அப்படி போயிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி ரேடியோவுக்கு ஒன்றும் ரசிகர் இருக்காங்க. இன்றைக்கி நான் எஃப்எம்மில் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எஃப்எம்மில் மொபைல்லே வச்சுட்டு எஃப்எம் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். காரைக்கால்லேருந்து வரும். இந்த மாதிரி எஃப்எம்மில் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ரேடியோ நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. சரி, இப்போ இந்த டைமில் ஒரு ப்ரோக்ராம் வரும் அப்படின்றது சார். அப்போ அந்த டைமிங் உண்டு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் தவற விடக்கூடாது அப்படின்னு உண்மையை எந்த வேலையாக இருந்தாலும் போட்டுவிட்டு அந்த டயத்துக்கு வந்து அந்த நியூஸ் கேட்கறது, அந்த பாட்டு கேட்கறது. அப்போ வந்து ஒளிச்சித்திரம் கூட இப்போ தான் டிவியில் நேரடியாக படம் பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் கிடையாது. சினிமா கொட்டாய்க்கு போகணும். அப்போ டூரிங் டாக்ஸ் தான் சினிமா கொட்டாய்க்கு போகணும். இல்லைன்னா வந்து நம்ம ஒளிச்சித்திரம்னு ஓடும். ஒரு படத்தை வந்து வாய்ஸ் மட்டும், இது இல்லாமல் இமேஜ் இல்லாமல் வாய்ஸ் மட்டும், வீடியோ இல்லாமல் ஆடியோ மட்டும். அதை கேட்டு உட்காந்துருப்போம். அதை கேட்டு ரொம்ப ஆர்வமாக ரசிப்போம். பெரிய கும்பலே உட்காந்துருப்போம் அப்போலாம் ரேடியோ வச்சுட்டாக்கா. இப்போ அந்த இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன ரேடியோ நிகழ்ச்சி மறுபடியும் நல்லா குவாலிட்டியாக செஞ்சாக்கா நல்லாயிருக்கும். மக்கள் கேட்குறது இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ நமக்கு டிவி, மொபைல் ஃபோன் சார், இப்போ வந்தோம்னா நம்ம என்ன நிகழ்ச்சி கேட்கணும் அப்படின்னா உடனே கேட்டலாம். ஆனால் அப்போனா அந்த காத்திருந்து கேட்கணும். அப்போ வந்து அந்த டயத்தை மெயின்டைன் பண்ணி அந்த டயத்தை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த டயத்துக்கு போய் அதை கேட்கணும். இப்போ நம்ம எந்த நேரம் இப்போ யூடியூப்பில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நாங்கள் எந்த நேரம் வேணுமோ அதை நாங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிவி நல்லா இருக்கா சார், இல்லை அந்த காலத்தில் நம்ம காத்திருந்து கேட்டது நல்லா? அப்போ இருந்த ஒரு ஜாலியும், அப்போ இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அப்போ இருந்த ஒரு மகிழ்ச்சி இப்போ எவ்வளோ தான் டிவி ஓடினாலும் என்ன தான் ஓடினாலும் இல்லை. இப்போ இல்லை. பிள்ளைங்களுக்கும் இல்லை. பிள்ளைங்கள்லாம் டிவி பார்க்கறது இல்லை. எல்லாம் மொபைலில் போயிடுச்சு. மொபைலில் நோண்டிக்கிட்டு எதையாச்சும் பண்ணிக்கிட்டு எப்படி அது பாட்டு ஓடிட்டு இவங்க பார்த்துருக்காங்க. அப்போ இதில் வந்து ஆர்வமாக எல்லாருடைய செடிகளும் அதிலேயே சிந்தனை செலுத்தி பார்த்தாங்க. இப்போ அப்படி இல்லை. எல்லாத்துலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மொபைலை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இப்படி ஓடுது. எதாவது நாடகம் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு இப்படியே ஓடுது. அதான் இப்போ அப்போ உள்ள மகிழ்ச்சி சிறப்பு இப்போ இல்லை. இப்போ அந்த காத்திருந்து கேட்கறதுல ஒரு அனுபவம் ஒரு காத்திருந்து கேட்கறதுல உள்ள ஒரு ஆர்வம். ஏன்னா இந்த கதையில் சொல்லுவாங்கல்ல, எதாக இருந்தாலும் ஒரு ஆர்வத்தோடு போய் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுபோல் அந்த காத்திருந்து கேட்டதில் ரொம்ப சிறப்பு தான். ஆமாம், அப்போ சார் இந்த ரேடியோவுக்கு லெட்டர்லாம் எழுதுவாங்கல்ல சார், இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஏதாவது எழுதின அனுபவம் உங்களுக்கு இருக்கு. நான் வந்து இந்த எஃப்எம்க்கு எழுதியிருக்கேன். இந்த நேர் நிகழ்ச்சின்னு ஒன்று போடுவாங்க. அதில் வந்து நேரடி வாய்ஸ்லையும் பேசியிருக்கேன், தபாலும் போட்டு பாட்டு விருப்பப்பட்ட பாட்டை கேட்டு பாட்டை கேட்டு ரசிச்சிருக்கேன். அந்த குடியிருந்த கோயில், விவசாயி, அந்த எம்ஜிஆர் படம் தாயக்காத்த தனியன், அந்த மாதிரி படத்தில் உள்ள பாட்டை போட சொல்லி ஆர்வமாக கேட்டு, இந்த கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கேட்டு அப்போல்லாம் நாங்கள் எழுதி கேட்டிருக்கோம். ஆமாம் சார். உங்கள் பேர்? என் பேர் செலவராஜ். சார், இந்த உலக வானொலி February 13. சரிங்க. இப்போ அந்த காலத்துலலாம் நீங்கள் நிறைய வானொலி கேட்டுருக்கீங்க. நீங்கள் என்னென்ன வானொலி கேட்குறீங்க? இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம், கேஎஸ் ராஜா, அப்துல் ஹமீத், இவங்கெல்லாம் பேசுவாங்க. லலிதா, பாட்டுக்கு பாட்டு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பழைய பாடல்களை எல்லாம் ஒளிபரப்புவாங்க. இதில் எங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். அதுமாதிரி சிறு சிறு நிகழ்ச்சிகள், கதைகள் எல்லாமே சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு. அதெல்லாம் கேஎஸ் ராஜாவும் இவங்க 2 பேரும் தான் வந்து அப்போ வந்து ஃபேமஸ்ஸு. கேஎஸ் ராஜா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். அவர் இறந்துட்டாங்க. நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கும்.
அங்கேருந்து கேட்கறதுக்கு இங்கே திருச்சியிலேருந்து வர்ற நிகழ்ச்சியும் அதில் கேட்குற அளவுக்கு சவுண்டு இருக்காது. இலங்கை ஒளிபரப்பு ஸ்தாபனம் இங்கே 30-40 கிலோமீட்டர்லேருந்து ஒளிபரப்புறதுனால நல்லா கேட்கும். எல்லாருக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் அதேமாரி இந்த வைத்திய சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இது ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா நிகழ்ச்சியும் நான் கேட்டுருக்கேன். வயிற்றுக்கு வந்து ஜீரணமாகணும் அப்படின்னு சொன்னால் இஞ்சி இடிச்சு போட்டு இஞ்சியை கொதிக்க வச்சு அதனுடைய தண்ணி சாறை குடிக்கலாம், காப்பித்தூளை போட்டு கூட குடிக்கலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதேமாரி உடம்புக்கு உராடிக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி அதுக்கு ஒரு வைத்தியம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் மஞ்சக்காமாலைக்கு எல்லாத்துக்கும் வைத்தியம் சொல்லுவாங்க. ஒரு வயதானவங்க 2 பேர் இருந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சார் நீங்கள் ரொம்ப காத்திருந்து கேட்ட நிகழ்ச்சி என்ன சார்? டெய்லி நான் இதை விடாமல் கேட்பேன். லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு கேட்பேம்மா. லலிதாவின் பாட்டுக்கு பாட்டுங்க வந்து கேட்பேன். அந்த காலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது. டிஹெச் அப்துல் ஹமீது நடத்துவார். பழைய பாடல்களை அதேமாரி விரும்பி கேட்பேன். நீங்கள் ரொம்ப விரும்பி கேட்ட பாடல் எது சார்? ஆலயம் அது மாதிரி எம்ஜிஆர் படங்கள், அரச கட்டளை, ஆண்டவன் கட்டளை, இந்த மாதிரியான பாடல்கள் ரொம்ப விரும்பி கேட்பேன். சரி சார், வேற என்னென்ன ப்ரோக்ராம் இந்த மாதிரி தென்கட்சி சுவாமிநாதன் சார் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு? தென்கட்சி சாமிநாதன் வந்து கதைகள்லாம் சிறுகதைகள் சொல்லுவார். எங்கள் சித்தப்பா தான் அவங்க. நம்ம தமிழ்நாட்டு நிகழ்ச்சியில் வந்து திருச்சி வானொலி வந்து பேசியிருக்காங்க. அவங்கெல்லாம் கதை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னாக்கா யாரும் கேட்கவே வேண்டியதில்லை. அவங்களாவே போட்டுக்கிறது மாதிரி எல்லாம் அவங்களே பேசுவாங்க. அந்த மாதிரி நேரடியாக நாங்கள்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதும் அப்படி தான் பேசுவாங்க. பாடல்கள் வந்து பகல் முற்றிலும் நைட்டு முற்றிலும் ஓடும். ஸ்ரீலங்கா ஒளிபரப்பு. தமிழ்நாட்டில் வந்து அந்த 9 மணி 10 மணின்னா நிறுத்திடுவாங்க எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும். இலங்கை வந்து 2 வருஷம் ஓடும். 2 வருஷம் ஓடும். சனி ஞாயிறுன்னு சொன்னாக்கா ரொம்ப ஃபேமஸ். இல்லை, சனி ஞாயிறில் மட்டும் நல்லா ஃபேமஸாக இருக்கும் அது நிகழ்ச்சி. சரி, இப்போ இந்த காலம் பிடிச்சிருந்துச்சா இல்லை அந்த வானொலி தான் எங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு? அப்படியே இந்த காலம் தான் பிடிக்கும். அந்த காலத்தில் உள்ள அந்த இதுதான் பிடிச்சிருந்துச்சு. இப்போலாம் வந்து பாடல்களே பாருங்கள் கேட்குற அளவுக்கு இல்லை. எல்லாம் வந்து மியூசிக்குக்காக ஆடுறாங்க, பாடுறாங்க, கிளம்பிட்டு. அதுதான் பழைய இது மாதிரி கிடையாது. இசையும் சரி அந்த கதையை ஒட்டுன மாதிரியே வரும். அந்த நிகழ்ச்சி கதையை ஒட்டின மாதிரி அந்த பாடல் வரும். அதெல்லாம் வந்து அந்த காலத்து பாடல் தத்துவம். ஆலங்குடி சோமு, தென்கட்சி, ஒரு குடிகாடு மருதகாசி, TM சௌந்தரராஜன், PB சீனிவாசன், AM ராஜா, ஜிக்கி இவங்கெல்லாம் பாடுவாங்க. அதெல்லாம் வந்து இனிமையாக இருக்கும். கதையை ஒட்டுன மாதிரி அந்த பாடல் இருக்கும். இசை வந்து அவ்வளோ அருமையாக காதுக்கு இனிமையாக இருக்கும். இசை MS விஸ்வநாதன், அவர் மகாதேவன் இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் இருந்து, விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு ஒரு ஆள், இவங்கெல்லாம் இருந்து இசை அமைச்சாங்கன்னா அவர் அற்புதமாக எல்லோரும் கேட்பாங்க. இப்போவும் அந்த பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க மக்கள். கிராம்பூன் பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டியில் கையாள கீழே கொடுத்தாங்க. அந்த நல்லா சவுண்டாக கேட்கும். மக்கள் ரசிக்கிற மாதிரியான அந்த பாடல்லாம் அது மாதிரியான பாடலுக்கு. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டு உடையிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் போட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வெளிநாடாக வந்துடுச்சு. டேப் ரெக்கார்டர் பெருசாக இருக்கும், 2 சைடும் சுற்றுற மாதிரி இருக்கும் படுக்கையில். அப்புறம் வந்து நிறையான செட்டு வச்சு அதில் வந்து போடுற மாதிரி வச்சாங்க. ரேடியோ வச்சுருந்தாங்க. வருஷத்துக்கு 650 ரூபா 630 ரூபா இப்படி கட்டுனுச்சு. நாங்கள் கட்டி தான் கேட்டோம். செய்திகள் வாசிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் கேட்கலாம். செய்திகள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக வந்து டெய்லி வந்து செய்தி பார்ப்போம். எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க. இந்த பச்சை பிள்ளை எடுத்து எந்த நேரமும் தள்ளிக்கிட்டே இருக்கான் என் பேரன். இப்பவும் தள்ளிக்கிட்டு உட்காந்துருப்பான் பாருங்க. இப்படியே கையால் இப்படி எப்படி தள்ளுவான். அது பாட்டுக்கு என்னமோ கத்திக்கிட்டு இருக்காருக்கு. அவனுக்கு என்ன தெரியும், 2 வயசு ஆகுது. அதை போட்டால் தான் ஒரு தோசையை தும்பான். அது போடலன்னா அதை வைக்க மாட்டான். இந்தா தம்பி நீ ரெடியாக கேப்பியா? அதான் வந்து இப்போ செல்லை பார்த்தா தான் சாப்பிடுதுங்க. செல்லை காட்டி காட்டி தான் சாப்பிட வைக்கிதுவோ. அதெல்லாம் இப்போ உலகம் கெட்டு போச்சுக்க ரொம்ப.
ஆனால் அந்த காலத்தில் உள்ள இசை மாதிரி இந்த காலத்துலேயும் உங்களுக்கெல்லாம் கிடைக்காதுங்க. அது மட்டும் உறுதியாக திண்ணமாக சொல்லலாம். அந்த காலத்தில் நிலாவை காட்டி பிள்ளைக்கு சோறு ஊட்டுவாங்க, பால் ஊட்டுவாங்க. இப்போ செல்போனை காட்டினாலும் சாப்பிடுது. அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? நிகழ்ச்சியை தொடங்கி வச்சு கேட்டமைக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க.